சொல்லுங்க அறிவு. மதுரவாயில் சைட்டுக்கு வந்தேன். இங்கே ஆளுங்க வேலை பார்க்காம சும்மா உட்காந்துருக்காங்க. சும்மா இருக்காங்களா? ஆமாம், 3 மாசமா சம்பளம் பாக்கின்னு. அண்ணா நகர் சைட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு கூட தான் 3 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம முகலிவாக்கம் சைட்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் பெண்டிங் இருக்கு. இவங்களே என்ன ஸ்ட்ரைக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லாம் பேசி பார்த்துட்டேன், ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி வேலை வாங்குற வித்தை உங்களுக்கு தெரியல அறிவு. சூப்பர்வைசர் இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணல. நான் வந்து லேபர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் விஷயத்தையே சொன்னாங்க. அவர்கிட்ட வேலை பார்க்க மாட்டேன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இம்மீடியட்டா அவங்களை வெளியில அனுப்பிட்டு அண்ணா நகர் லேபர்ஸை வச்சு வேலையை பாருங்க. சாரி மேடம், சங்கம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சங்கமா? எவன் அப்படி பேசுனது? செட்டில் பண்ணாம வேற ஆளுங்களை வச்சா சங்கத்துல புகார் பண்ணுவாங்களாம். ஓஹோ, மிரட்டி பாக்குறாங்களா? சங்கம் தான் இவங்களுக்கு வேலை கொடுத்து குடும்பத்தை காப்பாத்துதா? அப்படிலாம் பேச முடியாது மேடம். நம்மளை நம்பி அவங்க இருக்கிற மாதிரி அவங்கள நம்பி தான் நாமளும் இருக்கோம். அறிவு, நீங்க என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அவங்க பக்கம் பேசுறீங்க. மேடம், தொழிலாளர்கள் கிட்ட கடுமையா நடந்துகிட்டா நாம தான் பாதிக்கப்படுவோம். சரி, நான் நேர்ல வரேன். எவன் என்கிட்ட ரூல்ஸ் பேசுறான்னு பாக்குறேன். மேடம் வந்துட்டு இருக்காங்க. சம்பளத்தை பத்தி என்ன சொன்னாங்க சார்? உங்க பிரச்சனை என்னன்றது நான் சொல்லிட்டேன். நீங்க பேசுற மாதிரி அவங்களும் சமாதானம் பேசினா வேலைக்கு ஆகாதுங்க சார். யோ, உங்க பாடு எம்டி பாடு, நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. லேபர்ஸ் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னா என்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு அவங்க பக்கம் பேசுறியான்னு என்ன போட்டு காய்ச்சறாங்க. கம்பெனி சார்பா நீங்க தானே சார் வரீங்க, உங்ககிட்ட தானே எங்க பிரச்சனையை சொல்ல முடியும். இதே பவித்திரமா இருந்திருந்தா 3 மாசம் சம்பளம் நிக்குமா? கடன் வாங்கியாச்சும் எங்களுக்கு வார வாரம் கொடுத்துருவாங்கல்ல. இந்த பத்மினி மேடத்துக்கு நிர்வாகம் பண்ணவே தெரியல சார். தேவையில்லாத பேசாதியா. எதுல பாக்கி வச்சாலும் லேபர் சம்பளத்துல பாக்கி வைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் பவித்ரா மேடம். பவித்ரா மேடம் இருந்தப்ப அவசர ஆபத்துக்கு கூட சம்பளத்தை அட்வான்ஸா வாங்கிட்டு இருந்தோம். ஆனா பத்மினி மேடம் வந்ததுக்கு அப்புறம் சம்பளத்தை வாங்கறதுக்கே போராட வேண்டியதா இருக்குது. பவித்ரா நினைச்சாதான் மகாதேவன் கம்பெனியை காப்பாற்ற முடியும். ஆனா பவித்ரா இந்த கம்பெனியை வேண்டான்னு சொல்றாளே. அந்த இன்ஜெக்ஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே டாக்டர். பல்ஸ் நார்மலா தான் இருக்கு. டேஞ்சரஸ் கண்டிஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சூசைட் பண்ற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? ஸ்வேதாவோட சிஸ்டர் ஒருத்தி சூசைட் பண்ணிக்கிட்டான். அப்பத்துல இருந்தே இவ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் இருந்தா. ஓ, ஸ்வேதா எங்க ஸ்டாஃப்ங்கிறதுனால எம்டி போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூ டாக்டர். ஏற்கனவே வெறுத்து போய் தான் உயிரை விடுறதுக்கே துணிஞ்சிருக்கா. இவ மேல கேஸ போட்டா இன்னும் போலீஸ் எவ்வளவு மன உளைச்சல் அதிகமாக்கிடுவாங்க. நிறைய டேப்லெட்ஸ் எடுத்திருக்காங்க, பட் எல்லாமே லோயஸ்ட் பவர் டேப்லெட்ஸ். ஸோ ஸ்வேதா லக்கி. ஸ்வேதாவை ரொம்ப போராடி காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பார்த்துக்கோங்க, கான்சியஸ் வந்ததும் சொல்லி அனுப்புங்க. சரிங்க டாக்டர். ஸ்வேதாவோட சூசைட் அட்டெம்ப்டுக்கு காரணம் மகாதேவனும் பவித்ராவும் தானு சீனை கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? யார்கிட்ட கேட்கலாம்? வக்கீல் கிட்டயா, அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்டயா? முதல்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்டயே கேட்கலாம். ஹலோ சார்.
சார், நமக்குள்ள இருக்கிற பிசினஸ் டீலிங்க எங்க அம்மா கிட்ட கூட நான் வாயை திறந்தது கிடையாது. பின்ன எப்படி சார் உங்க மேலதிகாரி கிட்ட நான் போட்டு கொடுப்பேன்? சாரி சார், நான் உங்ககிட்ட வேற விஷயம் பேச வந்தேன். நீங்க இப்ப அப்செட் மூட்ல இருக்கீங்க, நான் நாளைக்கு பேசுறேன். ஒரு ஆளை விடாம கட்டிங் வாங்கினா எவனா ஒருத்தன் போட்டு கொடுக்க தான் செய்வான். ஏசி கமலநாதன் சொல்றதுக்கு பதிலா கட்டிங் கமலநாதன் பேரை மாத்திக்கலாம், கரெக்டா இருக்கும். ஹலோ மேடம். அட்வொகேட் சார், சொல்லுங்க மேடம். ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ் அட்டெம்ப்ட் மர்டர்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன். சாகிறதுக்கு ட்ரை பண்ணவன் தான் புகார் தர முடியும் மேடம். இந்த மாதிரி கேஸுங்களை பத்தி யோசிக்காதீங்க மேடம். பவித்ராவுக்கும் மகாதேவனுக்கும் நல்ல நேரம் தான். என் சைட்ல இருக்கிற எவனுக்கும் மூளை வேலை செய்ய மாட்டேங்குதா. ஏய் ஸ்வேதா, பாத்து பாத்து, ஸ்லோவா எந்திரி. இங்க பாரு ஸ்வேதா, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். என்னை எதுக்கு காப்பாத்தின மாதவி? கடமை ஸ்வேதா. நீ என்ன தனியா விட்டுட்டு போலான்னு நினைக்கலாமா? 2 பேரும் ஒன்னா சூசைட் பண்ணிக்கலாமா? ஏய் ஸ்வேதா, சூசைடுங்கிற வார்த்தை நம்மள மாதிரி போராளிங்க வாயில இருந்து வரவே கூடாது. போராளியா? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்காத. ஸ்வேதா, சாகணும்னு நீ முடிவு பண்ணிட்டா 4 எதிரிங்களையாவது சாகடிச்சிட்டு நீ உயிரை விடணும். எனக்கு தேவை 2ல 1. மகாதேவன் வேணும். அவர் கிடைக்கலனா மரணம் தான் வேணும். வெரி குட். எப்படி சாகலான்னு யோசிக்கிறதுக்கு பதிலா எப்படி மகாதேவனை அடையலான்னு யோசி. எத்தனை ரூட் இருக்கோ அத்தனை ரூட்லயும் போய் அவனை அடையறதுக்கு வழியை தேடு. எந்த வழி உனக்கு கிடைக்கலனா அந்த மகாதேவனை கொன்னுட்டு நீயும் செத்துப்போ. நீ வாழ்ந்துட்டு போறப்போ ஒரு அழுத்தமான அடையாளத்தை விட்டுட்டு போ. மகாதேவனுக்கு வேண்டியவங்க எல்லாம் உன்னை கொலகாரின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மகாதேவனுக்கு வேண்டாதவங்க உன்னை தியாகின்னு சொல்லுவாங்க. மகாதேவனுக்கு வேண்டாதவங்கன்னா அது நீ மட்டும்தான். யார் சொன்னது? அந்த மகாதேவனுக்கு வேண்டாதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நீ உயிர் வாழணும் ஸ்வேதா. இப்போ நீ செத்துட்டா யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? யாருக்கும் எந்த லாபமும் இல்ல. நீ செத்தா யாருக்கும் லாபமே இல்லனா அப்புறம் நீயே சாகணும். நீ உன் புருஷனை வேற ஒருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு சாக போற. அவ சந்தோஷமா தான் இருக்க போறா. ஆனா என்னைக்காவது உன்னை பத்தி நினைச்சு பாப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. உன்னை பத்தி நினைச்சு பார்க்காத ஒருத்தங்களுக்காக நீ உயிரை விட்டு அவங்கள வாழ வைக்க போறியா? அவங்களாவது நிம்மதியா வாழட்டும். நீ நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக அந்த பவித்ரா செத்து போவாளா? சாக மாட்டா. ஏன்னா அவளுக்கு உன் வாழ்க்கை முக்கியம் இல்ல, அவளுக்கு அவ வாழ்க்கை தான் முக்கியம். அப்புறம் ஏன் நீ மட்டும் அவ வாழ்க்கைய நினைச்சு கவலைப்படுற? போர்ல போராடி செத்தா வீர மரணம், ஓடி ஒளிஞ்சு செத்தா அவன் கோழை. நீ வீரமா சாகணுமா இல்ல கோழையா சாகணுமா? இனிமேல் இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவை நான் எடுக்கவே மாட்டேன். குட். நான் இருக்கிற வரைக்கும் மரணம் உன்கிட்ட வரவே வராது. மரணம் வரப்ப நான் இருக்க போறதில்ல. சோ சாகர விஷயத்தை எமன் கிட்ட விட்டுட்டு வாழற விஷயத்தை யோசி. இங்க பாரு ஸ்வேதா, இனி அந்த மகாதேவனை நம்ம ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் பண்றோம்.
மாமா என்ன அடிக்கடி பாலாமணி ரூம் பக்கம் போயிட்டு வர? பார்த்துட்டு வரலான்னு போனேன். பரவாயில்லையே, உனக்கு கூட பாத்துக்கணும்னு அக்கறை இருக்கேன். பாலாமணி அடிக்கடி நல்லபடியா பாத்துக்கோ. நான் பார்க்க போனது என் காரியம் நடக்கணும்னு தான். என்ன மாரியம்மா, என்ன யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல. பாலாமணி அம்மாவை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க மாமா. பாலாமணி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப தைரியசாலி. இப்பவும் அந்த வில் பவர் அவகிட்ட இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து அவ தப்பிச்சிருக்கா. உனக்கு தான் பால பாஷணமாக்கி அனுப்பி வச்சேன், நீ மிஸ் ஆயிட்ட. அக்கா ஏய் வாடா தம்பி, வா வா வா. டேய், எதுக்குடா இப்ப இங்க வந்த? என்ன மாமா நீங்க வந்தது வராததுமா திட்டிட்டு இருக்கீங்க? இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், நீ எல்லாம் இங்க வரவே கூடாது, போடா வெளியில. அக்கா ஏய் வாடா தம்பி, வா வா வா. டேய், எதுக்குடா இப்ப இங்க வந்த? என்ன மாமா நீங்க வந்தது வராததுமா திட்டிட்டு இருக்கீங்க? இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், நீ எல்லாம் இங்க வரவே கூடாது, போடா வெளியில. அக்கா இது இவருடைய வீடு இல்லைன்னு சொல்லுக்கா. இவரே போக்கு இடம் இல்லாம ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு ஓரமா ஒட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன பார்த்து போன்னு சொல்றாரு. டேய், இது என் தங்கையோட வீடு, அவளே வெளியே போன்னு சொல்லட்டுமா? மாமா அவன் கூட பிறந்த அக்காவை பார்க்க வந்திருக்கான். ஏன் அதுக்கு கூட அவனுக்கு உரிமை இல்லையா? இங்க அவன் வரக்கூடாது, இது நல்லவங்க இருக்கிற இடம், முதல்ல வெளியே போக சொல்லு. ஏக்கா இவர் நல்லவரா? டேய், நீ கெட்டவன் அயோக்கியன், அதனால உன் கண்ணுக்கு மத்தவங்களும் அப்படிதான் தெரியறாங்க. டேய் தம்பி, ஆ வயசுல மூத்தவரு இப்படிதான் ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாரு, அதெல்லாம் கண்டுக்காத. அக்கா நீ இப்படியே சொல்லி சொல்லி தான் இந்த ஆள் 25 வருஷமா திட்டிகிட்டே இருக்காரு. டேய், ஆளுகளுன்னு பேசினா பல்ல கட்டிடுவேன். ஆ. போய் கௌரவமா நல்ல வேலை பார்த்து 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாரு. ஆமா இப்ப நான் செய்யற வேலைக்கு என்ன கௌரவம் பிரச்சனை? வெட்டு குத்தெல்லாம் ஒரு கௌரவமான வேலையா? அடுத்தவங்க தேவையை நிறைவேற்ற எந்த வேலையும் கௌரவமான வேலை தான். மத்தவங்க செய்ய பயப்படுற வேலையை நான் தைரியமா செய்யறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உங்ககிட்ட பேசிய மரியாதை நான் இழக்க விரும்பல. உங்க அக்கா கிட்ட என்ன பேசணுமோ பேசிட்டு மரியாதையா வெளியில போ. அக்கா எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 3000 ரூபாய் பணம் வேணும். எதுக்குடா? ஒரு பிசினஸ் விஷயமா கோயம்புத்தூர் வரைக்கும் போறேன். நான் உங்ககிட்ட ஹேண்ட் லோனா தான் கேட்கறேன். ஐ மீன் கைமாத்து. நான் ஒரு 2 டேஸ்ல ரிட்டர்ன் பண்ணிடுறேக்கா. அவளே போக்க இடம் இல்லாம இங்க வந்து தங்கி இருக்கா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களை சொன்னப்ப மட்டும் ஏன் தங்கச்சி விடுன்னு சொன்னீங்க. அப்ப ஏன் தம்பி மட்டும் இங்க உறவுக்காரன் இல்லையா? உன் கூட எல்லாம் பேசி என்னால சமாளிக்க முடியாது. பணம் இருந்தா கொடுத்து அனுப்பு, இல்லன்னா இல்லன்னு சொல்லி வெளியே அனுப்பு. டேய், கோயம்புத்தூர் எதுக்குடா போற? அக்கா அங்க ஒரு பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கா. எதுல? 3000 ரூபாயா? அது போக்குவரத்து செலவுக்கு மட்டும்தான். அங்க நான் போயிட்டா பிசினஸ் மேன். யாரு நீயா? நீ பணத்தை வாங்கினோட நேரா ஒயின் ஷாப்புக்கு போவ. இந்த 3000 ரூபாய் செலவாகிற வரைக்கும் நீ பாரை விட்டு வெளியே வர மாட்டியே. அந்த முத்துப்பாண்டி எப்போ செத்து போயிட்டா மாமா. குடியே கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை சீரழிக்கும்னு இந்த முத்துப்பாண்டி புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு ஏன்டா கத்தற? எனக்கு காது கேட்காதா? மாமா அவன் எப்பவோ திருந்துட்டான் மாமா. நீங்க தான் அவனை கரிச்சு கூட்டிட்டே இருக்கீங்க. ஆம்பளை லட்சணமா ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்காம அடுத்தவங்க பணத்துல வாழ நினைக்கிறானே, உனக்கு சூடு சுரணி இல்லையாடா? ஆமா உங்களுக்கு சுடு சோர்னா இருக்கா? டேய், நான் உன்ன மாதிரி நடந்துக்கலையே. இத பாடுற. நான் என் அக்கா கிட்ட காசு பணம் கேட்டா உதவாக்கார பொறுக்கி. ஆனா நீங்க ஏற்கனவே உங்க தங்கச்சிக்கிட்ட சொத்தை பிடிங்க அழிச்சிட்டு மறுபடியும் அவங்க சொத்தை அழிக்க வந்திருக்கீங்களே, இது நியாயமா? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். ஏண்டா இந்த வயசுல இவருக்கு யாரா வேலை கொடுப்பா? அக்கா எல்லா பேங்க் ஏடிஎம்லயும் இவர் மாதிரி ஆள் தான் செக்யூரிட்டியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வேலை வேணும்னு அவர் போய் கம்பெனி வாசல்ல நின்னாருன்னு வச்சுக்கோ, உடனே ஏதோ ஒரு ஏடிஎம் வாசல்ல உட்கார வச்சிருவாங்க. மாமா வீட்டுக்குள்ளேயே நடந்து தெரிஞ்சிட்டு இருந்தா பணம் வராது. இதுவே எங்கேயாவது வாட்ச்மேன் வேலைக்கு போனா மாசம் 10 ரூபா, அதாவது 10,000 ரூபாய் சொலையா கிடைக்கும்.
மாமா ஆம்பளைனா தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைக்கணும். என்ன ஆம்பளையான்னு கேக்குறீங்களா? நீங்க என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, என் தம்பி சொல்றதுதான் சரி. நீங்க முதல்ல உழைச்சி 4 காசு கொடுக்கற வழிய பாருங்க. தம்பி நீ வாடா. நீ 3000 தானே கேட்ட, நீ வா, நான் அக்கானா உனக்கு தரேன். அக்கானா. பத்மினி, ஒரு நிமிஷம் உள்ள வா. ஆபீஸ்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம். நான் போன்ல பேசுறேன். இந்த போன்ல பேசுறங்கறத அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுங்கங்கறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நானே ஆபீஸ் டென்ஷன்ல இருக்கேன். நீங்க உங்களோட போலீஸ் டென்ஷன்லாம் இங்க வந்து காட்டுறீங்களா? போலீஸ் டென்ஷன்லாம் கிடையாது, நம்ம வீட்டு மேட்டர் தான். வா உள்ள. ச்சே, ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்திருக்க கூடாது. என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லுங்க. நேத்து நைட்டு பவித்ரா எனக்கு கால் பண்ணாங்களா? பவித்ராவா? போட்டு கொடுத்துட்டாளா? என்ன என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? ஆமா, ஃபோன் பண்ணா. போன எதுக்கு நீ கட் பண்ண? நீங்களும் நானும் தனியா பேசிட்டு இருந்தோம். நமக்கு டிஸ்டர்பா இருக்குமேன்னு சொல்லிதான். நமக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சா? போன் கால் டிஸ்டர்ப் ஆவறதுக்கு. இப்போ என்ன பண்ணிட்ட? நைட்ல உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன? பவித்ரா நமக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ், எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்ப வேணாலும் பேசுவாங்க. எப்ப வேணாலும் பேசுவாங்கன்னா அத நான் அனுமதிக்க முடியாது. ஏய், என்னடி சந்தேகப்படுறியா? அப்படி கழுத்தை திருகி எரிஞ்சிருவேன். பவித்ரா சொந்தக்காரேனா அத வாய் அளவுல சொல்லிக்கலாம். ஆனா மனசளவுல அவங்க எனக்கு துரோகம் செய்றாங்க. ஏய், மகாதேவனுக்கும் பவித்ராவுக்கும் துரோகம்னா என்னன்னே தெரியாது. நீ ஏதாவது கத்து கொடுத்தாதான். உனக்கு தான் துரோகம் செய்யறதெல்லாம் கை வந்த கலையாச்சேடி. பவித்ரா சொந்தக்காரேனா அத வாய் அளவுல சொல்லிக்கலாம். ஆனா மனசளவுல அவங்க எனக்கு துரோகம் செய்றாங்க. ஏய், மகாதேவனுக்கும் பவித்ராவுக்கும் துரோகம்னா என்னன்னே தெரியாது. நீ ஏதாவது கத்து கொடுத்தாதான். உனக்கு தான் துரோகம் செய்யறதெல்லாம் கை வந்த கலையாச்சேடி. எனக்கும் துரோகம்னா என்னன்னே தெரியாது. என்ன புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். சும்மா அள்ளி விடாதடி. நீ பவித்ராவுக்கு செஞ்ச துரோகம் பொறுக்க முடியாம உன்னை பெத்த தாயே உன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை மறந்துட்டியா நீ? அதுக்கப்புறம் நான் செஞ்சது சரிதான்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதி ஆயிட்டாங்களே, அத நீங்க மறந்துட்டீங்களா? அதுவே பவித்ரா உங்க அம்மா கிட்ட பத்மினி செஞ்சது சரின்னு போய் சொல்லி உங்க அம்மா மனச மாத்திருக்காங்க. இது தெரியுமா உனக்கு? கம்பெனியை மறுபடியும் மகாதேவன் மாமா கிட்டயே தந்துறேன்னு சொல்லும்போது அவர் வேணான்னு சொன்னது உங்களுக்கு மறந்துருச்சா? ஆக மொத்தத்துல நீ யோக்கிய மகாராணிங்கிற, அப்படித்தானே? ஊர் உலகத்துல நடக்கிற அநியாயத்தை பாக்கும்போது நான் செய்யற எதுவுமே அநியாயம் கிடையாதுங்க. ஏய், செல்போனை எதுக்கடி சுவிட்ச் ஆஃப் பண்ணன்னு கேட்டா கதை சொல்லிட்டு இருக்க. பவித்ரா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பெரிய பிரச்சனையாவே இருக்கட்டுங்க, அத ராத்திரி தான் போன் பண்ணி சொல்லணுமா? அறிவு கட்ட ஜென்மமே. போலீஸ்காரனுக்கு 24 மணி நேரமும் ஆன் டியூட்டின்னு பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, வீட்ல எனக்கு புருஷனா கூட இருக்க வேண்டாம், ஆனா பெத்த மகளுக்கு நல்ல அப்பாவா இருங்க. போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா நீதான் அவளுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து என் நிலைமையை பக்குவமா எடுத்து சொல்லி சமாதானப்படுத்தணும். இவ்ளோ தொல்லை இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கல்யாணம்? தேவையில்லாம பேசாதடி. புருஷனுடைய சுமையை குறைக்க வேண்டியது பொண்டாட்டியுடைய கடமை. முதல்ல நீங்க எனக்கு நல்ல புருஷனா இருக்க ட்ரை பண்ணுங்க. உனக்கு தானே நான் புருஷன், வாங்கிட்ட நல்ல புருஷனா இருக்காம வேற யார்? ஏய், இங்க பாரு, நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. நான் பவித்ராவை சம்பந்தப்படுத்தி பேசலங்க. அது ஒருவேளை உங்க மனசை உறுத்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. பவித்ரா என்னுடைய ஃப்ரெண்டு, அதை விட உன் மாமனுடைய பொண்டாட்டி. தயவு செஞ்சு உறவை கொச்சப்படுத்தி பேசாத. அந்த பவித்ராவுக்கு நீங்க தான் ஆபத் பாந்தவனா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு போன் பண்றா? அறிவு இருக்காடி உனக்கு? அறிவு இருக்கா? நான் போலீஸ்காரங்கிறதுனால ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் பண்றாங்க. ஊர் உலகத்துல வேற போலீஸ்காரனே இல்லையா? நீங்க மட்டும் தான் போலீஸ்காரரோ? இந்த இம்சைக்கு தான் இந்த வேலையை வேண்டான்னு சொன்னேன். எப்போ இந்த வேலையும் பவித்ராவையும் தூக்கி போடுறீங்களோ அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ஏண்டா
வயசுல இவருக்கு யாரா வேலை கொடுப்பா? அக்கா ஆ? எல்லா பேங்க் ஏடிஎம்லயும் ம். இவர் மாதிரி ஆள் தான் செக்யூரிட்டியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆ? மாமா ஆம்பளைனா தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைக்கணும். என்ன ஆம்பளைன்னு கேக்குறீங்களா? நீங்க என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஐயா எங்க போனாரு? இங்கதான் இருக்காரா? ஐயா சாப்பிட வாங்கய்யா. வேண்டாம் அமாவாசை. ஏன் விரதமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அமாவாசை, எனக்கு பசிக்கல. பசி இல்லையா? ஐயா பசி தாங்காம அப்பப்ப காபி தண்ணில வாங்கி சாப்பிடுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? யார் மேலயா கோவமா? நானே போக்கூட இல்லாம இங்க வந்திருக்கேன். நான் யார் மேல கோச்சுக்க முடியும்? இல்ல உங்க மருமக தான் இந்த வீட்டு கதவு ஜன்னல்லாம் கோவப்படுற மாதிரி பேசுவாங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்களா ஐயா? அது அவ பிறவி குணம், மாத்தவே முடியாது. நீங்க இப்படி பேசுறத பார்த்தா அந்த அம்மா தான் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறையா? ஐயா அந்த அம்மா மேல கோபிச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடாம இருக்காதீங்கய்யா. எனக்கு உண்மையிலே பசி இல்லப்பா. பசி இல்லையா? டைமுக்கு பசி இல்லைன்னா உங்க உடம்புக்கு தான் ஏதாவது கோளாறு இருக்குன்னு அர்த்தம். நீ வேற ஏதாவது சொல்லி பயம்படுத்தாதப்பா, போயிட்டு வா. பயமுறுத்துறனா? நீங்க சாப்பிடாட்டி அம்மா என்ன இல்ல கோவிப்பாங்க. இந்தா வர்றேன்.